ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்கீஸ் vlog. இன்றைக்கி நம்ம ராகி சிமிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. 1 கப் ராகி மாவை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி விட்டு லைட்டாக ஒரு சொட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. இது இப்போது பட்டர் பேப்பர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லா தட்டி 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 என்ன பண்ண போகிறோங்க, அடை மாதிரி தட்டிட்டு தவாவில் நல்லா முன்னும் பின்னுமா திருப்பி போட்டு சப்பாத்தி நம்ம எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வாழையில் வச்சுருக்கேங்க. நான் அழகாக சின்ன பாலாக எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தவாவில் போட்டிருக்கேங்க. நல்லா சுட்டுட்ருக்கு. நல்லா 2 பக்கமும் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக அங்கங்கே வந்துருச்சுங்க. நான் தட்டை இஸ் ரெடி. இதை எடுத்துகிட்டு நம்ம பாக்ஸில் போட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு உடைக்கணும். பார்த்திங்கன்னா 1 டம்ளர் வெல்லம்ங்க மிக்ஸி ஜாரில் பொடிச்சிக்க போகிறோம். போட்டு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்புறமா கூட வெல்லம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போதைக்கு நான் 1 கப் சேர்க்குறேன். வெல்லத்தை நல்லா தட்டிட்டு வேறு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க பார்த்துருக்கு. இப்போ ராகி தட்டை சுட்டு வச்சு பார்த்திங்களா, அது இந்த மாதிரி புட்டு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அடிச்சிட்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ராகி நம்ம தட்டை பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அது பொடிச்சு கொண்டு வந்தாச்சுங்க. மிக்சியில் வெல்லமும் பிடிச்சாச்சு. நல்லா கொஞ்சம் 2 ஓட்டு ஓட்டி வெல்லம் பாகு வெல்லம்னால நல்லா ஒட்டிகிட்ருக்கு. இந்த மாதிரி வச்சுருக்கோம். கையிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எள்ளுங்க. எள் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். பட் வேறு ஒரு ப்ரிப்ரேஷனுக்காக பாதி பிரிச்சுருவேன். நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் கணக்கு எள் வச்சுக்கோங்க. நம்ம அந்த இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகி பொரிஞ்சோன்னா ஒரு 3 ஸ்பூன் எள் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2 டம்ளர் வேர்க்கடலைங்க பொடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் குறப்பாக போட்டு பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துடலாம். இது கூடயே ஒரு 2 ஏலக்காய் வச்சுக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணுறேங்க. 2 போதும். இப்போ வேர்க்கடலையும் பொடி பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ராகி சிம்லி. ரொம்ப ஸ்க்ரம் டேஸ்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.